ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். யார் இந்த நேரத்துல? உள்ள வாங்க வாங்க. நீங்க எப்படிங்க அதுவும் இந்த நேரத்துல? என்னால முடியல அமுதா. உங்களை அந்த நிலைமையில இங்க விட்டுட்டு போனது என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க அழுதுகிட்டே மேல நின்று என்ன பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன் அமுதா, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான். நீங்க எல்லாம் என்னால வாழ முடியாது அமுதா. ஆனா இவங்கெல்லாம் நம்மள வாழ விட மாட்டாங்க. நம்ம சேர்ந்து வாழ எதெல்லாம் முக்கியம் இல்லையோ அது எல்லாத்தையுமே காரணமா சொல்லி நம்மள பிரிக்க பாப்பாங்க. அமுதா, நீங்க பேசாம என் கூட வந்துருங்க அமுதா. இவங்க யாரும் நமக்கு வேண்டாம். உங்க அப்பச்சி தர சீரு சொத்து சொகம் எதுவுமே நமக்கு வேண்டாம். என் கூட வந்துருங்க அமுதா. ஆனா உங்க மேல நான் எந்த அளவுக்கு அன்பும் பிரியமும் வச்சிருக்கேனோ அதே மாதிரி என் அப்புச்சி மேலயும் அன்பும் பிரியமும் வச்சிருக்கேன். என்னால அவரு கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் நகைக்கண் அளவுக்கு பங்கம் வந்தாலும் அதனால தாங்கிக்கவே முடியாது. அதெல்லாம் சரிதான் அமுதா. ஆனா நமக்கு வேற வழியே இல்ல. இவங்க எல்லாம் மனசு மாறி நம்மள சேர்த்து வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் காலம் பூராவும் உங்களே நினைச்சிட்டு இருந்தாலும் இருப்பேனே தவிர எங்க அப்புச்சியை விட்டுட்டுலாம் நான் வரமாட்டேன். அவரை காயப்படுத்திட்டெல்லாம் என் ஆசையை என்னால நிறைவேற்றிக்க முடியாது. அமுதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் பாக்குறதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பிருங்க. யாரு? இப்ப என்ன செய்யறது? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நேரா அங்கதான் வருவாங்க. அவங்களே சமைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சமைக்கிறேன்னு சொன்னாங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைச்சீங்களா என்ன? பிரீத்தானி அவங்க சமைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சரி. அவங்க கரண் சாரை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. நான் அதை வந்துடுறேன். ஸ்ருதி, நீ எப்ப வந்த? ஆக்சுவலி உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ இங்க வந்ததுக்கு. நீங்க எதுக்கு தேங்க்யூ சொல்றீங்க? ஏன்னா எனக்கு ஏதோ தனியா இருக்கிற மாதிரி இருந்தது. வீட்டாளுங்களை பத்தி தான் உனக்கே தெரியுமே. ஆனா கரண் போனதுல இருந்தே வெளியாளுங்க கூட ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றாங்க. என்னமோ இந்த உலகமே என்னை விட்டு விலகி போற மாதிரி இருக்கு. நான் இத பத்தி கவலைப்படலாம். ஆனா பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி இருக்காங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் என்ன பார்த்து அவங்க ஹாய் ஹலோ சொல்லாத ஒரு நாள் கூட இல்ல. இன்னைக்கு நான் வீட்ல இருந்து வெளியே போகும்போது மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க. என்னமோ என்ன தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு வேலை விஷயமா ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன். அங்க சில பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதோட அங்க கரணை பத்தி அவங்க தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அவன் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணது, மேட்ச் ஃபிக்ஸிங்ல இன்வால்வ்டா இருக்கிறது, அவன் தப்பு பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க? அக்கா, எல்லாரும் என்ன வேணா சொல்லுவாங்க. அதுக்காகலாம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம்க்கா. ஸ்ருதி, என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருக்குமா? ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். கரண் தப்பா எதுவுமே செய்யல. அவன் எந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கும் பண்ணல. தப்பா எதுவுமே செய்யல.
இதுல கண்டிப்பா யாரோ சதி பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அவங்க கரணை சிக்க வச்சிருக்காங்க. நான் இதுல பின்வாங்கவே மாட்டேன். யார் அப்படி பண்றாங்கன்னு கண்டுபிடிப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, கரண் ரொம்ப சந்தோஷமா இருந்தான், ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான். அவனுக்கு அது எவ்வளவு பெரிய நாள். 2 வருஷம் கழிச்சு அவனோட கம்பேக்கா இருந்துச்சு. நாம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பிரார்த்தனை பண்ணோம். அவன் இந்த மேட்சுக்காக எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணான். நான் விரும்பினதெல்லாம் ஒண்ணுதான், அவனோட நம்பிக்கை, க்ளோரி, அவனோட பேஷன், அவனோட கிரிக்கெட், அவனோட பழைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே திருப்பி கிடைக்கணும். அதுவும் இல்லாம எல்லாமே நிறைவேற மாதிரியே இருந்துச்சு. அவன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, நான் ரொம்ப நல்ல மேட்ச் ஆடுவேன்னு சொன்னான். நான் நிறைய சம்பாரிச்சு இன்னைக்கு எதெல்லாம் உனக்கு கண்ட்ரோலா இருக்கோ, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உன்கிட்ட இருந்து பறிச்சிருவேன்னு சொன்னான். அதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நான் நிஜமாவே அவன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே தப்பாயிடுச்சு. உன்னோட அக்கா ரொம்ப ஸ்மார்ட். அதனாலதான் கரண் மாமா உங்களை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கல ஸ்ருதி. இதெல்லாம் நான் தான் பண்ணனா அவனுக்கு எப்படி தோணலாம்? இல்ல யாராலதான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? ஒரு புருஷனால பொண்டாட்டி பத்தி எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? அக்கா, நீங்க கரண் மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவர் இப்ப எந்த நிலைமையில இருக்காரோ, எந்த கண்டிஷன்ல இருக்காரோ, ஒருவேளை அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாலும் இப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்கோங்க. மாமா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ப்ளீஸ் நிறுத்து, போதும். என்ன காதல்? நீ எந்த காதலை பத்தி பேசிட்டு இருக்க? இதுக்கு பேரு காதலா? ஒரு இடத்துல காதல் இருந்தா அங்க நம்பிக்கையும் இருக்கும். நம்பிக்கை இருக்குக்கா, கரண் மாமாக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நிறுத்து ஸ்ருதி. காதலும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. எங்க காதல் இருக்கோ அங்க நம்பிக்கையும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் யாருமே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. காதலுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது கூட கரனுக்கு தெரியாது. ஆனா நீ கரனுக்காக பேசிட்டு இருக்க. காதலிச்சது நான் தான். 2 வருஷமா நான் கரனை விட்டு விலகி இருந்தேன். ஆனா ஒரு நாள் கூட, ஒரு ராத்திரி கூட நான் கரனை பத்தி யோசிக்காத நாளே இல்ல. தினமும் அவனை பத்தி யோசிப்பேன். ஆனா கரனுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. அவனோட அவ்வளவு பெரிய குடும்பம் கூடவே இருந்துச்சு. வீடு, வேலைன்னு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதுல அவன் பிஸியா இருந்தான். ஆனாலும் நான் தனியா தானே இருந்தேன். இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணேன். தினமும் அவனை பத்தி யோசிச்சேன். அதுவும் எந்த கரனை பத்தி நான் யோசிச்சேன். அவன் என்ன வீட்டை விட்டும் அவன் குடும்பத்தை விட்டும் பிரிச்சான். ஆனாலும் நான் அவனை காதலிச்சேன். அவன் மேல நான் எந்த கோபத்தையும் வச்சுக்கல. இந்த வீட்ல எல்லாருக்கும் வேணும்னா என் மேல கோவம் இருக்கலாம், எனக்கு அது புரியுது. ஆனா கரனுக்கு அப்படி என் மேல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு என் மேல எதுக்காக இவ்ளோ கோவம் இருக்குன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. அவன் என்னோட எண்ணத்தை எப்படி சந்தேகப்படுவான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன எப்படி தப்பா நினைப்பான் இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. அவன் ஏன் என்ன தப்பா நினைக்கணும்? ஏன் ஸ்ருதி? நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கா. ஒருவேளை உங்களுக்கு இப்போ கோவம் வருதுன்னா நீங்க அதை என்கிட்ட காட்டுங்கக்கா. ஆனா ப்ளீஸ் மாமா கிட்ட காட்டாதீங்க. அவர் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, ரொம்ப கோவமா இருக்காருக்கா. இது ஸ்ருதி, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா இந்த முறை நான் கரண் கிட்ட பேசியே தீருவேன். ஒரு முறை அவன் ஜெயில இருந்து வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் சண்டைனா என்னன்னு நான் காட்டுறேன். எதிர்த்து போராடுறது காட்டுறேன். ஓப்பனா பேசதான் போறேன். எந்த கருத்து வேறுபாடு, எந்த கிளாரிபிகேஷன் தேவைப்படுதோ எல்லாத்தையும் கரெக்டா நான் பேசிடுவேன். நான் கரண் கிட்ட எதையும் மறைக்க போறது இல்ல. நான் அவன் கிட்ட நேரடியா விஷயத்தையும் கேட்டுருவேன். அவனுக்கு அவனோட வாழ்க்கையில நான் தேவையா இல்லையான்னு கேட்கணும். நான் அவனை கல்யாணம் பண்ணிருக்கேன் ஸ்ருதி. அவன் என் புருஷன். எனக்கும் எனக்கு சொந்தமான அன்பும் தேவை. நான் கரனோட மனைவி. எனக்கு அன்பு தர வேண்டியது அவனோட கடமை. அதோட அவனோட அன்பை அடைய வேண்டியது என்னோட உரிமை. சாரி மயில, இப்படி ஒரு கொடுமை உனக்கு நடந்திருக்கவே கூடாது. இதுக்கு முழு காரணமும் நான் தான். என்ன மன்னிச்சிரு மயில, ப்ளீஸ். மயில, வெறும் மன்னிப்பு கேட்கறதுனால நடந்தது எதுவும் மாற போறது இல்லதான். ஆனா இது நம்ம எதிர்பார்க்காத விஷயம் இல்லையா மயில? என்னைக்காவது ஒரு நாள் ஆன்ட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு சீரியஸ் ஆயிருக்காது. இவ்வளவு முன்னாடி தெரிஞ்சதுனாலதான் ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சு மயில. இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு
நான் வேண்டிட்டு இருந்தேன் சார். எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ கடைசியில அதுவே. மயில, அழாத மயில. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அம்மாக்கு உண்மை தெரிஞ்சாலும் அவங்க கையில காலையாவது விழுந்து அவங்கள சமாதானப்படுத்திடலாம்னு நினைச்சேன் சார். தாலி கட்டிக்கிட்டாலும் என் கனவை நான் மறக்கலாங்கிறத அம்மாவுக்கு புரிய வச்சிடலான்னு நான் நினைச்சேன் சார். என் நம்பிக்கை பொய் ஆயிடுச்சு சார். என் விஷயத்துல அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்தத இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல சார். அம்மா என்ன அடிச்சது, என்ன திட்டினது எல்லாமே எனக்கான தண்டனை நான் தாங்கிக்கிட்டேன் சார். ஆனா என்ன வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு போவாங்கன்னு நான். மயில மயில, அழாத மயில, ப்ளீஸ் மயில, சொல்றத கேளு. அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சது, அவங்க என்ன வீட்டை விட்டு விரட்டினது எல்லாமே ஒரு கனவு மாதிரி கலைஞ்சிடாதா சார்? மயில, இப்ப நீ அனுபவிக்கிற வலி, வேதனை இது எல்லாமே எனக்கு புரியுது மயில. ஆனா உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீயும் நானும் கல்யாணம் பண்ணது ஆன்ட்டிக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நம்புறேன். ஆனா அவங்களுக்கு தெரியாம அது நடந்ததும், அவங்களுக்கு தெரியாம நாம மறைச்சதும் தான் அவங்களுக்கு பிரச்சனை. அந்த கோவத்துலதான் அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் மயில ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்மளை பத்தி நிதானமா யோசிச்சா சூழ்நிலையினாலதான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோங்கிறத ஆன்ட்டி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நீ உன் வைராகியத்தை விட்டு விலகலைங்கிறதையும் அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பா காத்திருக்கணும் மயில. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல சார். அம்மா நிரந்தரமாவே என்ன வெறுத்துருவாங்களோன்னு இல்ல எனக்கு மயில, பயமா அப்படிலாம் ஒண்ணும் இருக்கு. ஆகாது. நொடிக்கு ஒரு தடவை ரூமுக்குள்ள வந்துட்டு போகும்போதே நினைச்சேன். இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? நான் புருஷன் இன்னொரு பொண்ணுகிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதுமே, அப்படியே முகம் வாடி போயிடுது. ஓகே, கொஞ்சம் சீண்டி தான் பார்ப்போம். ஹாய் மித்து. என்ன மித்து, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ கதை கவிதைன்னு ஏதாவது எழுத போறியா என்ன? கையெடுங்க. ஹேய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி மூஞ்ச திருப்பிட்டு உட்காந்துருக்க? ஹேய், இங்க பாரு, இங்க பாரு. எதுவா இருந்தாலும் என் முகத்துக்கு நேரா சொல்லு. சும்மா அதெல்லாம் விட்டுட்டு நீ எதையாவது கண்டதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு சும்மா உன்னை நீயே டென்ஷன் ஆக்கிக்காத. ஆமா, நான் கண்டதையும் நினைச்சு டென்ஷன் ஆகணும். நான் தான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேனே. கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சும் ஒட்டி உரசிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு கொஞ்சமாவது டீசன்சி வேணாம்? ஓஹோ மேடம், அப்போ உங்க டென்ஷனுக்கு இதுதான் காரணமா? ஓகே, நான் கூட வேற ஏதோ உனக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சிட்டேன். அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இந்த ஆம்பளைங்களாம் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? ஹேய் ஹேய், இங்க பாரு, தீபிகா என்னோட ஃப்ரெண்டு. அவ இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி, நம்மளோட கெஸ்ட். அவகிட்ட 4 வார்த்தை சிரிச்சு பேசலனா அவ நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பா? கோச்சுக்கிட்டா வீட்டுக்கே திரும்பி போயிட மாட்டாளா? நீயே சொல்லு மித்து. திரும்பி போனாதான் ரொம்ப நல்லதாச்சே. ஆனா அவ என்ன திரும்பி போற மாதிரியா வந்திருக்கான்? இங்கேயே டேரா போட்டு தங்குற மாதிரில இருக்கு. சரி, என்ன சொன்ன உங்க ஃப்ரெண்டு? யாரு? அதான் உங்க அமெரிக்கா ஃப்ரெண்டு. ஓ, தீபிகாவா? அவ கதை கதையா நிறைய சொல்றா மித்ரா. ஆனா எனக்கு தான் அதெல்லாம் கேக்குறதுக்கு மூடு இல்லையா? அதான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். நாம சாவகாசமா அப்புறமா பேசிக்கலாம்னு போய் சொல்லிட்டு அப்படியே உன்ன பாக்குறதுக்கு ஓடி வந்துட்டேன். எப்படி? நம்பிட்டேன். ஏய், நீ நம்பு, நம்பாம போ. எனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு உன் கூட பேசிட்டு இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நீ இந்த மாதிரி பொசசிவ் ஆகி என்கிட்ட சண்டை போடுறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேய் பிது, தயவு செஞ்சு இந்த மூட்ல இருந்து மாறிடாத. அப்படியே ஃபைட்டிங் மோட்லயே பேசு. அப்பதான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கிக்கா இருக்கும். இருக்கட்டும். அதுக்குதான் அமெரிக்கால இருந்து வந்திருக்காளே உங்க ஃப்ரெண்டு,
அவகிட்ட போய் சண்டை போடுங்க. இன்னும் என்னாச்சு? ஆபீஸ் டென்ஷனா? இல்லையே, அப்போ வேற டென்ஷனா? உனக்கு எப்படி தெரியும்? தினம் வந்த உடனே வாட்ச கழட்டுவ, ட்ரெஸ் மாத்துவ, அதுக்கப்புறம் வந்து தூங்குவ. இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டேன். கிவ் மீ a second. இப்ப சொல்லு, என்னாச்சு? ஆக்சுவலி எனக்கும் ஃபுல் விஷயம் தெரியாது. எனக்கே அரைகுறையா தான் தெரியும். நான் என்னன்னு உன்கிட்ட சொல்றது? என்ன அரைக்குறை தெரியுமோ அதையே சொல்லு, ஃபில் பண்ணிப்போம். என்னாச்சு 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 என்னாச்சு? காக்ரோச். காக்ரோச். அங்கதான் இருக்கு. எதுக்கு கத்துற? நான் கத்துறேன். நீ கத்துத வீட்ல இருக்கவங்க ரூமுக்கு வந்துருவாங்க. நான் எடுக்கிறேன். நீ அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு. பயப்படாத. அந்த பக்கம் போகாத. இரு. நான் ஏதாவது செய்றேன். இரு, நான் ஏதாவது பண்றேன். ஆனா இது பறக்கிற காக்ரோச் பிராச்சி. காக்ரோச் எங்க போச்சு? காக்ரோச் இங்க இல்லையே. இல்ல இருக்கு. இல்லாம எங்க போய்டும்? அங்கதான் இருக்கு. இல்ல எப்படி அதுக்கு அடியில போகும் சொல்லு? அது என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா? ஐ திங்க் எனக்கு என்ன தோணுதுன்னா, 1 செகண்ட் கவனமா பாரு. அந்த கருப்பாம்பூச்சி போயிருக்கும். ரிலாக்ஸ். அங்கதான் இருக்கு. ஒருவேளை நான் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அது வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் கையில ஏறும், மேல ஏறி வரும், அப்புறம் என் முன்னாடி வரும். இல்ல இமேஜின் பண்ண முடியல. நான் இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போகாத. நான் உனக்கு வாக்கு கொடுக்கற காக்ரோச் எல்லாம் வராது. சொல்ல, அது உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா நான் சொல்றது நம்ப. காக்ரோச் போயிடுச்சு. அதான் இங்க இல்லையே. சொல்றது கேளு, அது வராது. நம்பு, என்ன நம்பு. இங்க இரு. நான் சொல்றது கேளு. போய் அவங்க கூட தூங்குறேன். இல்ல ப்ளீஸ், பார்ட்டி ரூமுக்கு போய்டாதே. இல்லனா நீ ஒன்னு பண்ணு. அந்த காக்ரோச்ச புடிச்சு அதோட செல்ஃபி எடுத்து ப்ரூவ் பண்ணு. அதுக்கப்புறம் நான் வேணா வரேன், சரியா? கை விடு. ராஜி வித்தியாசமானவளா இருக்கா. முதல்ல இவ காக்ரோச்ச பார்த்தானா என்ன வந்து அழகா கட்டி தான் பிடிப்பா. ஆனா இப்ப காக்ரோச் வந்தோடனே நேரா வெளியே ஓடுறா. வெளியே போயிட்டா. வாட் இஸ் திஸ்? இட்ஸ் சோ ராங். என் ரொமான்ஸ் மேல யாரோட சாபமோ இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அந்த வீட்ல. சார் வணக்கம் சார். வாங்க கோபால், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. அடடே, என்னங்க கோபால் வந்திருக்காரு? நான் தான் வசூல் பண்ணேன் சாரதா. அகிலனுக்கும் ஆதிராக்கும் நிச்சய தேதியை குறிக்கிறதுக்கு நான் தான் வசூல் இருந்தேன். ஓ அப்படியா? ரொம்ப நல்லதுங்க. பாத்தியா ஆதிரா, உன் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும்னு உன் தாத்தா எவ்வளவு பிரியமா இருக்காருன்னு. கோபால், நிச்சயத்துக்கு மட்டும் இப்ப நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்க. கல்யாணம் ஆதிராவுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். சரிங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அகல்யா? பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லையா, நார்மல் வாந்தி தானா. கையில என்னாச்சு சாருமதி? அது ஐயோ, என்னாச்சு? எப்படி அடிபடுச்சு? ஹாஸ்பிட்டல்ல பாத்ரூம் போயிருக்கா. அங்க கால் வழுக்கி கீழே விழுறப்போ எதையோ பிடிக்க போய் கை கிழிச்சிருச்சான். பார்த்து போயிருக்கலாம் இல்லம்மா. நல்ல வேளை, பெருசா ஒண்ணும் ஆகல. இதே மாதிரி ஒரு சேலையில தானே அகிலனோட லவ்வரை பார்த்தேன். சாருமதி, இன்னைக்கு நீ பார்க்ல யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அவ எதுக்கு பார்க்ல வெயிட் பண்ணணும்? நானும் அவளும் ஹாஸ்பிடலுக்கு ஒன்னா தானே போனோம். அது இல்ல அத்தை, நானும் அகிலனும் மோதிரம் வாங்க போகும்போது இதே மாதிரி சேலையில தான் சாருமதி மாதிரி ஒரு பொண்ணு ரோட்ல ஓடிட்டு இருந்ததை பார்த்தேன். நானா?
ஆதிரா கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இரு. மாசமா இருக்கிற பொண்ணு எப்படி ஓட முடியும்? तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा हस्ताय विद्महे सदानन्दाय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात् स्वाहा ॐ शतमानं भवति सदा यत्पुरुषशतेन्द्रगमानुष्येवेन्द्रदेवदृष्टि तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात् स्वाहा महाम्बिकायै नमः वरुणमूर्तये नमः स्वतमाङ्गल्यदेवतायै नमः திருமாங்கல்யதாராக போறது மகாம்பிகாஜி நமஹ மகாலட்சுமி நமஹ துர்கா லட்சுமி சரஸ்வதி நமஹ மாப்பிள சார் இது வாங்கிக்குங்கோ சதமானம் பவதி சதா கெட்புருட சதேந்திரகே கெட்டிபலம் ரோஜனோ ரோஜமான சோபன கல்யாண சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே திரிகம்பகி கௌரி माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनकेतुना कण्ठे बध्नामि सुभगेतुं जीवतरतां शुभं सर्वस्याब्दे सर्वसिद्धि सर्वदेवतेनाप्नोति सर्वं जयति रोचमान कल्याणः दीर्घशुभङ्गल्यावाप्तिरस्तु अरोगदिनगात्रदा सिद्धिरस्तु धनं धान्यं पशुं भगवत्प्रणामं सतसंवत्सरम् கல்யாணம் முடிஞ்சாச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. மீனா சிகப்பு புடவை தான் கட்டியிருக்கா. உடனே இதை மாறிட்டு சொல்லணும். दुर्गालक्ष्मी सरस्वती नमः अनुग्रहेण अरोगदिनगात्रदा सिद्धिरस्तु दीर्घशुभङ्गल्यावाप्तिरस्तु रोचनो रोचमान श्रवण कल्याणाः कुङ्कुमदेवतायै नमः माङ्गल्यस्वरूपाय नमः माङ्गल्यमूर्ताय नमः सर्वाभीष्टदा अनुग्रहता फलसिद्धिरस्तु रोचनो रोचमान श्रवण कल्याणः दीर्घसुमङ्गल्यावाप्तिरस्तु अरोगदिनगात्रदा सिद्धिरस्तु வாங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன். பிள்ளையாரப்பா, தேவநாயகம் தாத்தா வீட்ல எல்லாரையும் கவலை இல்லாம பாத்துக்கோ. வீம்பு சார சந்தோஷமா வச்சுக்கோ. அக்கா அக்கா, மாமா வீட்ல இருந்து உன்னை பார்க்க ரம்யா அண்ணி தர்ஷினி அண்ணி எல்லாம் வந்திருக்காங்க. சரி வா. பொம்மி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போன கதை. இனிமே அவ வருவான்னு நினைச்சிடாதீங்க. இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசினா எப்படிமா? வேற வழி இல்லல்ல. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் நான் இன்னும் உயிரோட இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்கெல்லாம் உண்மையிலேயே பொம்மி மேல பாசம் வச்சிருந்தீங்கன்னா இனிமேலாவது அவ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு
இன்னும் பொம்மி அக்கா அந்த வீட்டு மருமக தான். நீங்க சொல்ற மாதிரி இன்னும் அந்த உறவெல்லாம் உன் ஃப்ரெண்டு ஃபாத்திமா பேகத்தோட முகத்தை நாங்க எல்லாரும் பார்க்கணும். பாத்தியா பூமிகா, முகத்தை காட்டுன்னு சொன்ன உடனே பிரீத்தி முகம் அப்படியே சுண்டி போச்சு. பாட்டி இன்னும் 2 நிமிஷம். அம்மா ஸ்வேதாவை மாடிக்கு போக விடாம சமாளிச்சிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஸ்வேதா மாடிக்கு போய் மேடிக்கு 3ஆம் பாகம் மருந்த கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. நீங்க எதுக்கு பிரீத்தி ஃப்ரெண்டோட மோத்த பார்க்கணும்? எல்லாம் காரணமா தான் மாப்ள. நீங்க பிரீத்தி கிட்ட ஃபாத்திமா பேகத்தோட முகத்தை திறந்து காட்ட சொல்லுங்க. ஸ்வேதா, மணி 12:15 மட்டும் ஆயிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்தா கூட உன் மேடிய காப்பாத்தவே முடியாது. மணி 12:15 இன்னும் 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. இஸ்லாம் முறைப்படி பொண்ணு முகத்தை யாரும் பார்க்க கூடாது. இஸ்லாம் முறைப்படி பையன்தான் பொண்ணு முகத்தை பார்க்க கூடாது. ஒரு பொண்ணு முகத்தை பார்க்கலாம். அடியே ஸ்வேதா, நீ இன்னைக்கு மாட்ட போற. என்ன பூமிகா இது? பர்தாவை தூக்கி முகத்தை பார்த்தா வந்தது ஸ்வேதா இல்லாம வேற பொண்ணா இருக்கா? முகத்தை பார்த்தாச்சுல்ல, இப்ப போதுமா? அப்படின்னா ஸ்வேதா மேடிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வரவே இல்லையா? அப்ப நாம தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோமா? பாட்டி, பிரீத்தி எங்க? ஆமா, எங்க பிரீத்தி? அண்ணி ஏன் இவ்வளவு லேட்டா? பிரீத்தி, பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. மேடிக்கு மருந்து கொடுக்க டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேடிக்கு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். சரி அண்ணி, வாங்க போங்க. அண்ணி, நீங்க மேடியான ரூமுக்கு போங்க. நான் கீழே இருந்து யாரும் வரமா பாத்து. சரி. இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாத, புரியுதா? உனக்கு பெட் கட்டுறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா அண்ணா? இதுக்காக அம்மா கிட்ட போய் அண்ணியும் பிடிக்கல நான் சொல்வேன். அப்படி என்ன உங்களுக்குள்ள நீங்க பெட் கட்டிக்கிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சா அவரு போட்டுட்டு இருக்க மோதிரத்தை எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். இந்த மோதிரமா? இது கார்த்திக்கு நான் போட்ட மோதிரமாச்சே. அம்மா, அதை தெரிஞ்சுதானே அண்ணி அதை கேட்டிருப்பாங்க. அண்ணே, அண்ணி நீ பிடிக்கலன்னு சொன்னதுக்காக அம்மா மயக்க போட்டு விழுந்திருக்காங்கன்னா அப்போ அண்ணி மேல தானே அவங்களுக்கு அதிக பாசம் இருக்கிறதா அர்த்தம்.
அப்ப நீ வச்ச பெட்ல அண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. உன் மோதிரத்தை கழட்டி அவங்க கிட்ட கொடு. என்ன கார்த்திக் யோசிக்கிற? ஜீவா சொன்ன மாதிரி நீ வச்ச பெட்ல ஜெயிச்சது வானதிதான். அதனால அவ ஆசைப்பட்டு கேட்ட மோதிரத்தை முதல்ல கழட்டி கொடுத்துற. கார்த்திக், என்ன யோசிக்கிற? கார்த்திக், குடுன்னா அப்படியே கொடுத்துறதா? உன் கையால அவளுக்கு போட்டு விட. அன்னைக்கே இந்த வீட்டுல இருந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. தாத்தா, எனக்கு ஒண்ணும் இல்ல. சும்மா ஆளுக்கு இப்படி அத்தைய திட்டாதீங்க. லைட்டா கால் சுளுக்கு தான் புடிச்சிருக்கு. சரி ஆயிடும், விடுங்களேன் கொஞ்சம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஏதோ தெய்வ தினமா காலோட போச்சு. 3 வருஷம் கழிச்சு இப்பதான் நீ உண்டாயிருக்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? சாரி பவி, நான் குழந்தைய பாக்குற அவசரத்துல இந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உனக்கு அடி ஏதாவது பட்டுருச்சா? காட்டு காட்டு. ஐயோ, ஒன்னும் இல்ல அத்தை. எதுக்கு அத்தை சாரி எல்லாம் கேக்குறீங்க? தப்பு என் மேல. அதெல்லாம் ஒன்னும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன், ஒன்னும் இல்ல. சரியாயிடும். ஆமா, இவ பெரிய டாக்டர் பாரு, உனக்கு எல்லாமே தெரியும். டேய் சந்தோஷ், போ உடனே அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வந்துரு. அப்பதான் நிம்மதியா இருக்கும். ஆமா பவி, எதுக்கு? ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துட்டு வந்துடலாம். வா. ஸ்கேன் எடுத்துடலாம். வயித்து ஏதாவது அடி ஒண்ணும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. உங்களுக்கு அந்த குழந்தை மேலதானே அக்கறை. போங்க, போய் அந்த குழந்தைய பாருங்க. என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். வா பவி. ஆனா ஒண்ணுமா, இப்ப பவி வயித்துல வளர்றது உங்க குடும்ப வாரிசு மட்டும் இல்ல. இத்தனை வருஷமா எங்களை பார்த்து சொசைட்டி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில். புரியுதா? நீ வா. சந்தோஷ், என்னடா இது இப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்க? ஆமா பவி, அப்படிதான் பேசுவேன். எனக்கு என் குழந்தை முக்கியம். வா. நானும் வரேன். வா. சொன்னல, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டுமா, அப்புறமா நான் சொல்றேன். வா. பாத்து. முருகா. ஹலோ மேடம். ஹலோ மேடம், என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? சொல்லுங்க மேடம். என்னால இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்னாச்சு சொல்லுங்க. ஐயோ, அவைக்கு என்னாச்சு? ஏதாவது அடிக்கடி என்ன சொன்ன? நான் போன்னு சொன்னதான் போவியா? போடா வெளிய, போடா வெளிய.
ரஜினி, அவன் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்க யாரும் தலையிடாதீங்க. அவனை முதல்ல வெளியே அனுப்பு ரஜினி. ரஜினி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா. முடியாது. நீ வெளியே போ. நான் சொல்றத கேட்கலனா நானும் வெளியில போக மாட்டேன். நான் ஒண்ணு என்ன வெறுக்கிற பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டினேன். பார்த்திபா, நான் இன்னும் பேசி முடிக்கல. நான் உங்களுக்கு எப்படி இல்லாம புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சீங்க. நான் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கலாம்னு சொன்னேனே. ஆனா அனிதாவுக்கு அதுல இஷ்டம் இல்லையே. வாழ போறது நாம 2 பேரும். இது நம்ம வாழ்க்கை. முடிவை வேற யாரும் எடுக்க முடியாது. குடும்பம் நட்பு தான் பெருசுன்னு நினைக்கிறவனா, ஆனா கூட பிறந்த அக்காவுக்கே உரிமை இல்லைன்னு சொல்றவன் நீ. உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்ன. இதெல்லாம் இப்போ இந்த நிமிஷத்துல உங்க மனசுல தோன்றத நீங்க பேசுறீங்க. இல்ல, இதுதான் நிஜம். இதை விட பெரிய நிஜம் ஒண்ணு இருக்கு. அது உங்க மனசுல நான் இருக்கேங்கிறது. எனக்கு அதுதான் எல்லாத்தையும் விட பெருசா பட்டுச்சு. ஆனா எனக்கு அனிதாவோட நட்பு, நான் அவளுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம், இதெல்லாம் தான் பெருசு. காம்படிஷன்ல இருந்து சஞ்சீவ் கடனை கட்டுறதுக்கு தேவையான அளவு பணம் வந்துடணும். ஹலோ அபி. ஹலோ, சொல்லுங்க பூர்ணா. என்ன அபி இப்படி ஆயி போச்சு? என்ன ஆச்சு பூர்ணா? நீங்க டிசைன் பண்ணும்போது யாராச்சும் பக்கத்துல இருந்தாங்களா? இல்லையே பூர்ணா, ஏன் அப்படி கேக்குறீங்க? அபி, உங்க டிசைன் மேல பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. பேட்டர்ன் ரைட்ஸா? ஆமா, ஸ்ரீஜாங்கிற பேர்ல ஆன்லைன்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதனால உங்க டிசைனை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்ரீஜா என்ன தோக்கடிக்க இந்த அளவுக்கு இறங்கிட்டாளா? ஓ, அந்த ஸ்ரீஜானா நீங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதாவது சந்தோஷோட வைஃப் அவங்க தானே? அப்போ ஓகே அபி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்ரீஜா போட்டிருக்க பேட்டர்ன் ரைட்ஸ் கேஸ போலின்னு ப்ரூவ் பண்ணிட்டா காம்படிஷன்ல இருந்து நீங்க ஜெயிக்கிற பணம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஸ்ரீஜா போட்ட கேஸ் போலின்னு நிரூபிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் நான் உனக்கு பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இனிமேதான் இந்த ஸ்ரீஜாவோட உண்மையான ஆட்டத்தை நீ பார்க்க போற. அபிராமி அபிராமி அபிராமினி, அபிராமி அபிராமி அவதாரிணி, அபிராமி அபிராமி பெருந்தீயும் நீ, அபிராமி அபிராமி பெருகருணை நீ. பஞ்சகமை காய் நகர்த்த சூழ்ச்சிகளும் சூழ்ந்து நிற்க எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் படை கொண்டு பகை வெல்வாய். அபிராமினி அவதாரிணி. போயேண்டா. இரு, முதல்ல ஹெல்மெட் எடுத்துக்கலாம். முதல்ல ஹெல்மெட் போடு. சீக்கிரம் போடா. ஓமா. போய் தொலைங்க. ஐயோ 30 செகண்ட் தான் இருக்குதா மேடா? டேய் ஐயோ சீக்கிரம்டா டேய் போங்கடா. என் சொத்துடா போய்டும்டா. ஐயோ ஐயோ இங்க பாரு.
என் ஃபேக்டரி வெடிக்க போதுங்க, நீங்களா சிரிச்சுட்டு இருக்கீங்களா? ஐயோ லூசு எம்எல்ஏ, உள்ள பூட்டு போட்டிருக்கு, செக்யூரிட்டி அங்க தூங்கிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் போய் பாம்பு வைப்பானா? மலரு, இந்த எம்எல்ஏ சரியான லூசு மலரு. வேற நிலைமை புரியாம. யோ சீக்கிரம் போங்கயா, போய் பாம எடுங்கயா. என் சொத்துயா பல கோடியா போயிடுச்சுன்னா நான் அனாதையா ரோட்ல தான் நிக்கணும். ஐயோ சரி சரி, பாம்பு வெடிக்க இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. ஆமா 5 4 ஐயோ 2 1. சார், உள்ள பாம்பு இருந்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். எப்படி கூட்ட திறக்காமலே கண்டுபிடிச்ச பாத்தீங்கல்ல? என் பணம் எல்லாம் புகையா போகுது, புகையா போகுதுடா. தண்ட கருமங்கடா நீங்க. போச்சா? பாவம் எம்எல்ஏ யாரையும் ஏமாத்தாம உழைச்சி சம்பாதிச்ச காசுல இந்த ஃபேக்டரியா கட்டினாரு. அது எப்படி புட்டுன்னு போயிடுச்சே. அனுதாபங்கள் எம்எல்ஏ சார். ஹலோ, அப்படியா? சரி சரி சரி. ஓ எம்எல்ஏ சார். பார்வதி அழாத. இப்ப எதுக்காக கண்ணு அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க போனாமா. அட என்ன கண்ணு, நீ என்ன தப்பு பண்ண இப்ப மன்னிப்பு கேக்குறதுக்கு? நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? அட எனக்கு ஒன்னும் புரியல பார்வதி. என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு. என்னால இனிமே ஜாக்லினா நடிக்க முடியாது. எதுக்கு இப்போ ஜாக்லினா நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒரு மருமகளா அகிலா அம்மாவுக்கு நான் உண்மையா நடந்துக்கல. மனைவியா மாமாவுக்கு நான் உண்மையா நடந்துக்கல. அவங்க 2 பேருக்கும் நான் துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன்னு மாமாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. மாமா என்ன ரொம்ப தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. போனாமா, தயவு செஞ்சு என்ன இனிமே ஜாக்லினா நடிக்க சொல்லாதீங்க. நான் இனிமே அப்படி நடிக்கிறதா இல்ல. பார்வதி என்ன மன்னிச்சிருங்க போனாமா. பார்வதி, ஒன்று சூழ்நிலை ஒன்ற கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான் கண்ணு. எல்லா பிரச்சனையும் இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்குது. அதுக்குதான் சொல்றேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு கண்ணு. இல்ல போனாமா, என்னால முடியாது. ஏன் பார்வதி, இந்த ஆள் மாறாட்டத்தை ஆரம்பிச்சு வச்சதே நீதான். இப்போ எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும்போது நீ முடியாதுன்னு விலகி போற. இதுக்கெல்லாம் இப்ப நான் என்ன சொல்றதுன்னு புரியலையே. ஏன் பார்வதி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உண்மையான ஜாக்லின் இப்ப நம்ம பக்கம்தான் இருக்கா. இந்த சூழ்நிலையில நீ ஜாக்லினா நடிக்க மாட்டேன்னு சொன்னா அவன் நம்ம பக்கம் இருப்பான்னு என்ன பார்வதி நிச்சயம்? உண்மை வேற தெரிஞ்சு அந்த ஜிஎம் இருக்கானே, அவன் திரும்பவும் ஏதாவது சொல்லி ஜாக்லின மறுபடியும் நமக்கு எதிரா மாத்த முயற்சி செய்வான். அதுக்கப்புறம் என்ன, திரும்பவும் எங்க ஊர்ல கம்பெனி ஆரம்பிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. நிலத்தடி நீரை அவ்வளவும் உறிஞ்சி எடுப்பாங்க. மக்கள் எல்லாம் விவசாயத்தை விட்டு போட்டு அவங்க கம்பெனில கொத்தடிமைகளா வேலை பார்ப்பாங்க. தோத்து போன விவசாயிங்க வேற என்னத்த செய்வாங்க? அவங்க உசுரை விட்டுருவாங்க. விவசாயமே சரிஞ்சு போச்சுன்னா அந்த ஊர்ல பட்டினி பஞ்சம்தான் இருக்கும். அப்போ அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? உங்கறதுக்கு சோறு இல்லாம
கொத்து கொத்தா இறந்து போயிருவாங்க. விவசாயத்துக்கு கெடுதல் பண்ற அந்த தப்பான கம்பெனி கிராமத்துக்கு வந்தா விவசாயத்தை நம்பி வாழற ஜனங்க, அந்த கிராமம், அந்த மக்கள். எப்படி பாண்டி இவ்ளோ அறிவா பேச கத்துக்கிட்ட? எல்லாம் ஒன்னாண்டா சேர்ந்துதான். நம்ம 2 பேரும் சீக்கிரம் ஒன்னாகணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. மிஸ்டர் மார்கண்டியா என்ன மருமகனா ஏத்துக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை அறிவாளின்னு சொன்னல, எஸ், அத நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன மலரு? மார்க்கண்டேயன் உன்னை மருமகனா ஏத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு யோசிச்சியா? என்ன பண்ணும்? மேல வரணும், முன்னேறணும். அதான் டிஃபன் கடை வைக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறோமே. பின்னனா? அது வெறும் ஆரம்பம் தான் பாண்டி. உழைக்கணும், வெறித்தனமா ஓய்வில்லாம உழைக்கணும், வாழ்ந்து காட்டணும். அதுக்கப்புறம் மார்க்கண்டேயன் பொண்ணா இதுன்னு பாக்குறவங்க எல்லாருமே அப்பா கிட்ட போய் சொல்லணும். இந்த அண்ணாமலை பத்துல கூட ரஜினி ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆகி பெரிய ஓட்லயே கட்டுவாரு, அந்த மாதிரியா? நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த படம் எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் தெரியுமா? மோட்டிவேஷன்னா என்ன மலரு? ஒருத்தங்கள முன்னேற தட்டி கொடுத்து ஊக்குவிக்கிறது. என்னோட மோட்டிவேஷன் என்னன்னு தெரியுமா? என்ன? நீதான் என் மோட்டிவேஷன். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விஐபிஸ்க்கும் இவங்க தான் கேட்டரிங் சர்வீஸ் பண்றாங்க. சரி, எந்த பிரச்சனையும் வராதுமா. வா சஞ்சய், மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்க. வா. அண்ணா, இங்க இருக்கிறதுலயே நீதான் ரொம்பவும் கலக்கலா இருக்க. எனக்கு நிச்சயம் பண்ண வரவங்க எல்லாம் உன்ன மாப்பிள்ள பாத்துட்டு போயிடுவாங்க போலயே. முகத்துல இப்பவே கல்யாணத்தால தாண்டவம் ஆடுது. அவனும் மாப்பிள்ளதான் மனசா. சரியான வரன் அமைஞ்சிட்டா உன் கல்யாணத்தோட சேர்த்து சஞ்சய் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். இது அவசரத்துல பண்ற விஷயம் இல்லையே வேதா. நீ நினைச்ச மாதிரியும் சஞ்சய்க்கு ஏத்த மாதிரியும் ஒரு பொண்ணு அமையணும்ல. என் பையனை கட்டிக்க போறவ இனிமே புதுசாவா பிறக்க போறா?
எங்கேயாவது பிறந்து வளர்ந்திருப்பாக்கா. அவ யாரு, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட மொத்த பொறுப்பையும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும். அந்த அளவுக்கு தகுதியான பொண்ணா அவ இருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி ஒரு மருமக உனக்கு கண்டிப்பா கிடைப்பா வேதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.